இன்னும் உனக்கு வயசு இருக்கு ரஜினி, ரசிகர்கள் உன்னை இந்த கேரக்டர்ல ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு பிரபலமான இயக்குனர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ரஜினிகாந்த் ஒரு படத்தை இயக்க சொல்லி வற்புறுத்தி அந்த படம் கடைசியில் தோல்வி அடைஞ்சிச்சு. அது என்ன படம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எந்த விதமான பின்புலமுமே இல்லாமல் தமிழ் சினிமாவில் தன்னோட திறமையை மட்டுமே மூலதனமாக வச்சு வெற்றி பெற்ற நடிகர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். 1975 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலமாக தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கிய ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ் சினிமாவில் தன்னோட 50வது வருடத்தை நிறைவு செஞ்சார். பொதுவாக நடிகர்களுக்கு 50வது 100வது படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடைகிறதில்லை அப்படிங்கிற பேச்சு சினிமா வட்டாரத்தில் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் பல வெற்றிகளை கொடுத்த ரஜினிகாந்துக்கு அவரோட 100வது படம் படுதோல்வியை கொடுத்துச்சு. அந்த படம் தான் 1985 வெளியான ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற படம். ரஜினிகாந்தோட குரு கே பாலச்சந்தர் தயாரிக்க அவரை வச்சு 25 படங்களுக்கு மேலே இயக்கிய எஸ்பி முத்துராமன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஒரு சாமியார் கேரக்டரில் நடிச்சிருந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. இந்த படத்தை சினிமாவில் ரஜினிகாந்த் கமர்ஷியல் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நடிச்சிருந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பி முத்துராமன் கிட்ட நான் சினிமாவில் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் ஸ்ரீ ராகவேந்திரரோட ஆசீர்வாதம் தான், அதனால நான் அவராகவே நடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட எஸ்பி முத்துராமன், இப்போ நீ கமர்ஷியல் ஹீரோ, இப்போ இந்த படம் வேணாம், கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு நாள் அவசரமாக வந்த ரஜினிகாந்த், என்னோட 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரர், இந்த படத்தை கே பாலச்சந்தர் தான் தயாரிக்கிறாரு, எஸ்பி முத்துராமன் இந்த படத்தை இயக்குறார் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட எஸ்பி முத்துராமன், நான் தான் இன்னும் கொஞ்சம் வயசாகணும்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு ரஜினிகாந்த்கிட்ட கேட்குறாரு. இந்த படத்தை என்னோட 100வது படமாக நான் நடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்கிறாரு. நீ திரும்ப ஒரு முறை யோசிச்சிக்க நல்லா அப்படின்னு எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் ரஜினிகாந்த் அவரோட முடிவில் உறுதியாக இருந்தார். நீ கமர்ஷியல் ஹீரோ, ஒன்றை மகான் கேரக்டரில் ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க, மற்ற படங்கள்லாம் எப்படியும் வெற்றி அடைஞ்சிரும், ஆனால் இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதோட நானும் ஒரு சுயமரியாதை குடும்பத்தில் இருந்து வந்தவன், இந்த படத்தை என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு எஸ்பி முத்துராமன் சொல்ல கடைசியாக பிரச்சனை பாலச்சந்தர்கிட்ட போகுது. பாலச்சந்தர் எஸ்பி முத்துராமனை சமாதானம் பண்ணி இந்த படத்தை இயக்க சொல்கிறாரு. சரின்னு எஸ்பி முத்துராமன் இயக்கி 1985 வெளியான ஸ்ரீ ராகவேந்திரர் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியே கொடுக்கல. அதோட ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை தயாரித்த பாலச்சந்தருக்கு கிட்டத்தட்ட 66 லட்சம் நஷ்டமானுச்சு இந்த படத்தை தயாரித்ததுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.